கோவையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஷெர்லி இணைந்திருக்காங்க. ஷெர்லி, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கோவையை பொறுத்தளவு எவ்வளவு மக்கள் வந்திருக்கின்றனர்? இதற்கு முன்பாக நடந்த குறைதீர்க்கும் நாள் கூட்டங்களில் எந்த அளவுக்கு மக்கள் பலன் பெற்றிருக்காங்க? தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய குறைகள் எந்த அளவுக்கு அதிகாரிகள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்றாங்க, போக்குறாங்க? அது குறித்த நடவடிக்கைகள் என்ன? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். நம்ம இப்போ கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிறோம். தொடர்ச்சியாக மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து மனு கொடுப்பது என்பது நாளுக்கு நாள் அதிகரித்தே தான் வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் தங்கள் கோரிக்கையை முன்வைத்து தான் வந்திருக்காங்க. கடந்த மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் பொறுத்தவரை கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சுமார் 1000 மனுக்கள் வந்துள்ளது. அந்த 1000 மனுக்களில் 440 மனுக்கள் மட்டுமே அடுத்த கட்டத்துக்காக ஃபார்வர்ட் செய்யப்பட்டு இருக்கிறது. தற்போது பார்த்தோம்னா இன்று குறைதீர்ப்பு கூட்டத்தில் நம்மிடையே வந்துட்டு பள்ளி மாணவிகள் தங்கள் பள்ளிக்கு செல்வதற்கான ஒரு பேருந்து வசதி வேண்டும், அதற்கான மனு கொடுக்கவே வந்திருக்கிறார்கள். குறிப்பா பார்த்தோம்னா கடந்த முறையும் இவர்கள் மனு கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதன் காரணமாகவே இன்று பள்ளிக்கு விடுமுறை எடுத்து மீண்டும் இவர்கள் மனு கொடுக்க வந்திருக்காங்க. அவங்களிடையே கேட்கலாம். வணக்கம்மா, நீ எந்த பகுதியிலிருந்து வர, உனக்கு என்ன வேணும், அதை பற்றி சொல்லுங்க. நான் வந்து திருவள்ளுவர் காலனி நகர்லேருந்து வரேன். எங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். பஸ் வசதி வேணும்னு கேட்க வந்திருக்கோம். உங்கள் ஸ்கூலுக்கு இது வரைக்கும் எவ்வளோ தூரம் போகணும்? உங்கள் ஸ்கூலுக்கு எவ்வளோ பேர் உங்கள் ஏரியாவில் இருந்தாலும் போகிறீங்கம்மா? எங்கள் ஸ்கூலில் வீட்டிலேருந்து கெம்னாக்கிம்பாளையம் போகிறதுக்கு 4 கிலோமீட்டருங்க. ஊர்லேருந்து 40 குழந்தைங்க போகிறோம். உங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக பஸ் பாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா? பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் பஸ் வரதில்லைங்க. ஏன் பஸ் எந்த டைமுக்கு வருதுமா? ஏன் உங்களுக்கு பஸ்ஸில் போக முடியறது இல்லை? பஸ் ஒவ்வொரு நாளைக்கு 9 மணிக்கு வருது, 10 மணிக்கு அப்படியெல்லாம் வருதுங்க. அதனால் நாங்கள் பஸ்ஸில் போக முடிய மாட்டேங்குது. இது மட்டும் இல்லாமல் வேறு பேருந்து வசதி இல்லாதனால வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது உங்கள் ஊரில்? இப்போ நம்ம குறிப்பாக அந்த ஏரியாவில் சொல்ல போகணும்னா, இந்த திருவள்ளுவர் நகர்லேருந்து வந்துங்க நம்ம ஒரு 40 குழந்தைகள் வந்து தினமும் காலையில் 9 மணிக்கு நடந்து போயிட்டு 1ஆவதுலேருந்து 5ஆவதுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் வந்து ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க. அவங்க பேக்கில் பின்னாடி போட்டு போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்க. கஷ்டப்பட்டு போகும்போது என்னென்னா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. டெய்லியுமே அப்படி நடந்து போயிட்டு வரும்போது சில குழந்தைகள் ஸ்கூலுக்கு கூட போகிறது இல்லைங்க. வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் போகிறாங்க, மறுபடியும் டயர்டாக படுத்துக்கிறாங்க. ஒரு பள்ளத்தில் ஒரு சந்து பந்தில் போகிற அளவுக்கு, காட்டுக்குள்ளே போகிற அளவுக்கு வழியில் குறுக்கு வழியில் போகிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் பஸ் வசதி வேணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியரோட இது நாள் 20 நாளைக்கு முன்னாடி ஒரு மனு கொடுத்துருந்தோம். அந்த மனுக்கு இது நாள் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதனால் மறுபடியும் வந்து இன்னொரு மனு கொடுக்கலான்னு சொல்லி இன்றைக்கி வந்திருக்குறோங்க. அப்புறம் அங்கன்வாடி குழந்தைகள் எப்படி ஒரு 25 மேற்பட்ட குழந்தைகளுங்க, ஒரு 3 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, அவங்களுக்கும் அப்படி தான் ஸ்கூலுக்கு அங்கே கரெக்டாக போக முடியாமல், அவங்க அப்பா அம்மாக்களை வேலைக்கு போக முடியாமல் குழந்தைகளே பார்த்துட்டு இருக்கனால ரொம்ப சிரமம் இருக்கிறாங்க. இது மனு கொடுத்துட்டு போகிறாங்க. மாவட்ட ஆட்சியர் ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு ரொம்ப வசதியாக இருக்குது. இது போக நம்ம பக்கத்து ஏரியாவில் நல்லிச்செட்டிப்பாளையம், உன்னக்கரசம்பாளையம், கதவுக்கரையில் இருந்தாலும் தினந்தோறும் டெய்லியுமே 3 கிலோமீட்டர் நடந்தே போகிறாங்க. நமக்கு பஸ் வசதியை, ஏதாவது வாகன வசதியை ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப வசதியாக இருக்குன்னு மனு கொடுக்க வந்திருக்கிறோம். பேருந்து வசதினா உங்களுக்கு எந்த மாதிரி ஏற்படுத்தி தரணும்னு கேட்குறீங்க சார்? இதுக்கு முன்னாடி மனு கொடுத்தப்ப என்ன சொல்லியிருந்தாங்க? அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன கருத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது குடியிருவில் பார்த்தீங்கன்னா உங்களோட அன்னூரோட சிடிசி டிப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் பேசுகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது பேசுனாங்களா என்னென்னு எங்களுக்கு சரியாக தெரியலைங்க. எங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு அன்னூர் வருதுங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது 9 மணி ஆயிடுது. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறது 9 மணிக்கு தான் போகணும். அப்படிங்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அன்னூர் போகிறது 8 மணிக்கும், அன்னூர்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது 8:30 மணிக்கு வந்தாங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்க அச்சம்பாளையம் துவக்கப்பள்ளி இருக்குங்க, கெமனாக்கிம்பாளையம் மேல்நிலைப்பள்ளி இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அச்சம்பாளத்துலேயும் நம்ம ஊர்லேருந்து ஒரு 40 குழந்தைங்களும், அதாவது அச்சம்பாளம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 குழந்தைங்க, மொத்தம் 72 குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. அதாவது துவக்கப்பள்ளியிலேருந்தும் ஒரு 30 பேர் போகிறாங்க, அங்கே ஒரு 40 குழந்தைங்க போயிட்டுருக்காங்க. எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட டைமிங் வந்து அந்த பஸ் வசதி வந்து மாற்றி கொடுத்தா போதும். இல்லைன்னா ஒரு மினி பஸ், ஒரு அந்த ஸ்கூலுக்கு உண்டான மினி பஸ் வந்து கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்கள் கேட்க. இதுக்கு முன்னாடி மனு கொடுத்தப்ப என்ன பண்ணாங்க? அதுதான் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க நம்மக்கிட்ட. அதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அன்னூர் சிடிசி டிப்பா கூட நாங்கள் பேசிடுறோம், பேசினதுக்கப்புறம் நாங்கள் அது உங்களுக்கு கூப்பிட்றோம், உங்கள் ஃபோன் நம்பருக்கு தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்புன்னு இதனால் வரைக்கும் எடுக்கல. இன்னும் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து வர்றதுக்கு எனக்கு சரியாக போதும். ஸ்கூலில் போய் நான் படிக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா குழந்தைங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் ஆர்வம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க கரெக்டான டைமுக்கு அங்கே போனாங்கன்னா படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இன்ட்ரெஸ்ட் ஆகுங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ட்ரிப் மனு கொடுக்க வந்திருக்குங்க. இல்லை இதையும் இந்த மனு கொடுக்கலைன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை பெண்கள் உட்பட வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணலான்னு சொல்லி ஒரு
முடிவு பண்ணி வச்சுருக்கோங்க. தேவேந்திரன், தற்பொழுது இந்த பகுதி, அதாவது அன்னூர் அடுத்த திருவள்ளுவர் நகர் மற்றும் அதை சுற்றி இருக்க பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பேருந்தில் செல்வதற்கான அந்த பஸ் பாஸ், இலவச பஸ் பாஸ் வழங்கப்பட்டு இருந்த பொழுதிலும் அவர்கள் செல்வதற்கான பேருந்து குறித்த நேரத்தில் வருவதில்லை. அதற்காக அந்த பள்ளி செல்வதற்கு ஏற்றவர் போல் அந்த பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அல்லது ஒரு மாற்று பேருந்து, ஒரு மினி பேருந்தாவது அங்கே இயக்க வேண்டும் என்பது இந்த மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இது தொடர்பாக கடந்த மாதமும் இவர்கள் மனு அளித்திருந்தனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. குறிப்பாக இந்த மாத காலம் என்பது ஒரு தங்களுக்கு தேர்வு நடக்கக்கூடிய காலம். இந்த சூழலிலும் அரசு ஆனது ஒரு மெத்தன போக்குடன் செயல்படுகிறது என்று நமக்கு காண முடிகிறது. தேவேந்திரன், நிச்சயமா ஷெர்லி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருந்தீங்க. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட குழந்தைகளினுடைய கல்வி சூழல் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. உரிய பேருந்து வசதியை நிச்சயமா ஏற்படுத்தி தர வேண்டுங்கிற ஒரு சூழல் நிலவக்கூடிய நிலையிலும் குறைதீர்க்கும் மனு அளித்தும் இன்னும் அது நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருந்தீங்க. இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விசாரித்திருந்தீங்களா? இந்த மனு மீதான நடவடிக்கை எந்த அளவுக்கு இருக்கு, அதனுடைய பரிசீலனை ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது குறித்து விசாரிச்சிருந்தீங்களா? கோவையை பொறுத்தளவு நிறைய கிராமப்புற பகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், மலை கிராமங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தை பொறுத்தளவு இந்த குறைதீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு ரொம்ப பின்தங்கிய பகுதிகளில் இருந்து எவ்வளவு மக்கள் வர்றாங்க, அவங்களுடைய குறைகளை எந்த அளவுக்கு உன்னிப்பாக இந்த மாவட்ட நிர்வாகம் கவனிக்குது, அது குறித்த தகவல்களையும் பதிவு செய்யலாம் ஷெர்லி. குறிப்பா தேவேந்திரன், இவர்களுடைய கோரிக்கையானது கடந்த முறை, அதாவது கடந்த மாதமும் முன்வச்சிருக்காங்க. அதாவது கடந்த டிசம்பர் மாதத்திலும் இவங்க மனு அளித்திருந்தாங்க. அதனை அடுத்து பிப்ரவரி மாதம், அதாவது கடந்த மாதத்திலும் மனு கொடுத்திருந்தார்கள். அப்போது அவர்கள் அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை சார்பாக இவர்கள் இந்த கருத்தை பதிவு செய்வோம், அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கை எடுப்பார்கள் என்று வாக்குறுதி அளித்திருந்தனர். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கடந்துவிட்ட நிலையிலும் இதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் செய்யப்படவில்லை என்பதே இவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. பொதுவாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்த பொழுதும் அதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது இவர்கள் மத்தியில் ஒரு வேதனை தரக்கூடிய விஷயமே என்ன குறிப்பிடலாம். குறிப்பாக பார்த்தோம்னா பல்வேறு கிராமங்களில் இருந்து கூட மக்கள் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்கும் பொழுது அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கின்றனர். ஆனால் பள்ளி குழந்தைகள் விடுப்பை எடுத்துக்கொண்டு மனு அளித்து கூட அதற்கான கோரிக்கையை இவ்வளவு கால தாமதமாக படுத்துவது என்பது ஒரு குற்றச்சாட்டாகவே கருதப்படுகிறது. இது இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மற்றும் நிர்வாகத்தின் ஒரு மெத்தன போக்கையை காட்டுகிறது. இந்த மனு மீதான உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ளது. இது போலவே பல்வேறு பகுதியில் இருந்தும் இங்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு மனு கொடுப்பது நாளுக்கு நாள் அதிகரித்து தான் வருகிறது. கடந்த மாதம் மட்டும், அதாவது நான் முன்கூடியே குறிப்பிட்டது போல 1000 மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. அந்த 1000ல் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 440 மனுக்கள் மட்டுமே அதற்கான தீர்வுகளை எட்டப்படுவதற்காக மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தா கிட்டத்தட்ட 50% கூட பூர்த்தி செய்யப்படவில்லை. மற்ற மனுக்கள் அதாவது கிட்டத்தட்ட 560 மனுக்கள் கிடப்பிலே போடப்பட்டு உள்ளது. எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக இது போன்ற அவசர தேவைக்காக வந்திருக்கக்கூடிய, அதாவது மக்களின் அடிப்படை தேவை, அதாவது கல்வி பெறுவதற்கு இலவச பஸ் பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது, அரசு சார்பில் பள்ளி கட்டி தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கு சென்று படிப்பதற்கான ஒரு வசதி தான் இங்கு ஏற்பாடு செய்யப்படவில்லை. அதற்கான ஏற்பாடை செய்து தர வேண்டும். மேலும் அங்கு ஒரு பேருந்து இயக்கப்பட்ட போதிலும் அந்த பள்ளிக்கு செல்வதற்கான அந்த குறித்த நேரத்தில் அது இயக்கப்படவில்லை என்பதே இந்த குற்றச்சாட்டு. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் மனு அளிக்க வேண்டும் என்பது இவர்கள் மீண்டும் மனு கொடுக்க காத்திருக்கின்றனர். நம்மளும் இவர்களுடன் காத்திருப்போம். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கிறாரா என்பது பற்றி அவரிடமே கேட்டறியலாம். தேவேந்திரன்.